சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவா வெஜிடபிள் பொங்கல். கோதுமை ரவாவுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை ரவா 200 கிராம், பாசிப்பருப்பு 75 கிராம், உப்பு தேவைக்கு, நெய் தேவைக்கு, ஆயில் தேவைக்கு, மஞ்சத்தூள் சிறிதளவு. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பொடியாக நறுக்கியது, பெரிய வெங்காயம் 2 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, இஞ்சி தூளாக நறுக்கியது 2 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைக்கு. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சிட்ருக்கு. குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் பாசிப்பருப்பு நான் முன்னாடியே 2 சவுண்டு விட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 3 தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி தண்ணி இது ரெடி பண்ணும்போது நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கோதுமை ரவா இதில் வச்சுருக்கோம். இதையும் இதோட போட்டு நெய்யில் கடைசியாக பிரட்டிடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறோம். ஜீரக மிளகு சொல்ல மாட்டேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு கொஞ்சம். கடைசியாக இதை தாளிப்புக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதையும் கருவேப்பிலையும். இப்போ நம்ம ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கிறோம். 2 டீஸ்பூனு. அதே மாதிரி நெய்யும் 2 ஸ்பூனு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு ஒரு சிலர் அதிகமாக ஆயில் நெய் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இஞ்சி, இப்போ குக்கர் காஞ்சிருச்சு. இஞ்சி பொடியாக நறுக்குனதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுறோம். அடுத்ததாக வெங்காயம், பெரிய வெங்காயம் 2. யூஸ்வலாக பொங்கல்னால் நம்ம வெறும் ஜீரக மிளகு போட்டு தான் தாளிப்போம். இதெல்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் இருக்கும். இதுலேயே நீங்கள் பூண்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பாசிப்பருப்பு இல்லாமல் பண்ணிங்கன்னா அது ரவா கிச்சடி. ப்ளைன் ரவாலையும் இதே டைப்பில் பண்ணலாம், கோதுமை ரவாலையும் பண்ணலாம். அடுத்ததாக தக்காளி. தக்காளி போட்டோடனே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதோடையே இந்த கோதுமை ரவை இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1/4 பங்கு அளவு. மெஷர்மெண்ட் கூட ஒரு சிலருக்கு மறந்துடும். 1 பங்குக்கு 1/4 பங்கு அளவு. அதை விட கொஞ்சம் 1 ஸ்பூனுக்கு அதிகமாகவே போடலாம் பாசிப்பருப்பு. இப்போ இந்த கோதுமை ரவாவையும் வெஜிடபிள்ஸு, தக்காளி, ஆனியன்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இதோட போட்டு பிரட்டிடுறேன். நல்லா இதையும் ஒரு 2 நிமிஷம் ஒரு பிரட்டி கருகாமல் நம்ம ரவாவையும் இதிலையே சேர்த்து வறுத்துறோம். வறுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக நம்ம இந்த நல்லா வேக வச்ச பாசி பருப்பையும் இதோட சேர்த்துறோம். பாசி பருப்பு வேகும் போதே நீங்கள் ரவைக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து கூட நம்ம ஊற்றிடலாம். இல்லைன்னா அப்புறமாவும் ஊற்றிடலாம். இப்போ நான் 2 டம்ளர் ஊற்றி வேக வச்சுருக்கேன். மீதம் இருக்க 1 டம்ளரை இப்போ நான் விட்டுக்கிறேன். இப்போ குக்கரை நம்ம மூடி வெயிட் போட்டுடலாம். 2 சவுண்டு விட்டு இறக்கிட்டு கடைசியாக இந்த ஜீரக மிளகு, கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்தா கோதுமை ரவா வெஜிடபிள் பொங்கல் ரெடி ஆயிடும்.
2 சவுண்டு வந்துடுச்சு. வெயிட் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வெஜிடபிள் ரவா பொங்கல் நமக்கு வெயிட் ஆறிடுச்சு. வெந்திருக்கா? நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதில் நம்ம பாசிப்பருப்பு வெஜிடபிள்ஸு எல்லாம் சேர்கிறதுனால கிட்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் அடிக்கடி. இப்போ வந்து இதில் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ ஃபைனலாக இந்த ஜீரக மிளகு இதில் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரக மிளகு பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தெரிக்கும், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஃபைனலாக. இப்போ ருசியான நல்ல சத்தான கோதுமை ரவா வெஜிடபிள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் வந்து சாதாரண பொங்கல் மாதிரியே சட்னி சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.